விறகு வெட்டியின் கதை. ஒரு ஏழை தினந்தோறும் அருகில் இருக்கும் வனத்திற்கு சென்று காய்ந்திருக்கும் மரங்களின் கொம்புகளை வெட்டி சேகரித்து அருகாமையில் உள்ள ஊர்களில் விற்று அன்றாடம் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவ்வாறு மரக்கொம்புகளை வெட்டி கொண்டிருந்த பொழுது கை நழுவிய கோடாரி தவறி பக்கத்தில் இருந்த கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்திருந்த அவன் கண்களில் நீர் ஒழுக அவன் வணங்கும் கடவுளை வேண்டிக் கொண்டான். மனமிறங்கிய கடவுள் அவன் முன் தோன்றி ஏன் அழுகிறாய் என்று வினவ அவன் நடந்ததை கூற, சரி, கவலைப்படாதே, உன் கோடாரியை நான் எடுத்து தருகிறேன் என்று சொல்லி கிணற்றில் மூழ்கி பொன்னால் செய்யப்பட்ட கோடாரியை அவனிடம் கொடுத்தார். அதை பார்த்த அந்த ஏழை, ஐயா, இது அல்ல என்னிடம் இருந்த கோடாரி என்று சொல்ல, மீன் கிணற்றில் மூழ்கி எழுந்து வெள்ளியினால் செய்யப்பட்ட கோடாரியை கொடுக்க அவனும் அது தனதில்லை என்று கூற, மூன்றாம் முறையாக அவன் வைத்திருந்த கோடாரியை கொணர்ந்து, இதுதானா உன் கோடாரி என கேட்க ஆம் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ள கரங்களை நீட்டிய வேளை அவன் நேர்மையை பாராட்டி கடவுள் 3 கோடாரிகளையும் அவனிடம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பிவிட்டார். அவனும் மிக்க மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்டு சென்று விட்டான். சில மாதங்களுக்கு பிறகு மரக்கொம்புகள் வெட்டி கொண்டு வருவதற்கு அவனுடன் அவன் மனைவியும் வந்திருந்தாள். எதிர்பாராத விதமாக அவன் மனைவி தவறி கிணற்றில் விழுந்துவிட பெரும் கவலை கொண்டு அழுது கொண்டிருந்த சமயம் மீண்டும் கடவுள் அவன் முன் தோன்றி, என்ன, உன் கோடாரி கிணற்றில் விழுந்து விட்டது, அப்படித்தானே என்று வினவ அவன் இல்லை ஐயா என்று சொல்லி விக்கி விக்கி அழுவதை கண்ட கடவுளும் ஒரு நொடி திகைத்து விட்டார். பின் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று சற்று அதட்டுவது போல் கேட்க அவன் நடந்ததை கூறி இன்னும் உரக்க அழுதான். உன் மனைவி மீது அவ்வளவு அன்பா உனக்கு என்று கேட்க, ஐயா, என் உயிரையே அவள்தான் என்று சொல்ல, சரி சரி, கவலையை விடு, நான் வந்துவிட்டேனே, உன் கவலை தீர்ந்துவிடும் என்று சொல்லி கிணற்றில் மூழ்கி தேவதை போல் இருந்து ஒருத்தியை அவன் முன் நிறுத்தவும் அவன் கண்களில் மகிழ்ச்சி பொங்குவதை கண்ட கடவுள், இவள்தானே உன் மனைவி என்று கேட்டதும் அவனும் மிகுந்த உற்சாகத்துடன் ஆம் ஐயா என்று சொன்னான். இப்படி ஒரு பதிலை எதிர்பாராத கடவுளுக்கு அது பேரதிர்ச்சியை தர, உண்மையாகவே இவள்தானா உன் மனைவி என்று மீண்டும் கேட்கவே அவன் அழுது கொண்டே இல்லை ஐயா என்றான். பிறகு நீ ஏன் பொய் சொன்னாய் என்று வினவ அந்த ஏழை, ஐயா, நான் இல்லை என்று உண்மையை சொன்னால் நீங்கள் முன் போன்று என் மனைவியுடன் மற்ற 2 பெண்களையும் சேர்த்து கொடுத்து விட்டால் அன்றாடம் இறகு சுமந்து பிழைக்கும் என்னால் எப்படி 3 பேர்களையும் வைத்து காப்பாற்ற முடியும்? எனவேதான் நான் பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிபந்தம் வந்தது. அப்படி ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படுத்தியதே நீங்கள் தானே என்று சொல்லவும் கடவுள், ஓஹோ, அப்படியா, உன் மனைவியை விட இவள் மிகவும் அழகாக இருப்பதால் நீ இவளை அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு பொய் சொல்லிவிட்டாய் என்று நினைத்து விட்டேன். நீ ஏழையாய் இருந்தாலும் மனதில் தூய்மை உள்ளவன், உன்னை நான் மெச்சுகிறேன் என்று சொல்லி அவன் மனைவியை கொணர்ந்து அவனிடம் கொடுக்க இருவரும் அவரை வணங்கினர்.